ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஆதி இருக்காங்க இல்லையா, ஆதி நம்ம தமிழ் பாப்பாவை ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. ஆதியை நம்ம தமிழை தூக்கிட்டு போனால் அந்த அடியாள்கிட்ட யார் சொல்லிடா இப்படிலாம் பண்ண அப்படின்னதோ, அவங்க சாரதாமா தான் இப்படி பண்ண சொன்னாங்கங்கிற விஷயத்த சொன்னதும் இந்த பக்கம் ஆதி உடைஞ்சு போயிடுறாங்க. அப்போது தர்மலிங்கம் ஐயா என்னப்பா இது, உன் அம்மா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னது. சார், எனக்கு உதவி பண்ணுறீங்களா, தயவு பண்ணி இந்த உண்மையை யாருக்கு சொல்ல வேணாம் அப்படின்னதும், கண்டிப்பாப்பா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல தர்மலிங்கம் அல்டிமேட்டாக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழை அழைச்சிட்டு ஆதி வீட்டுக்கு வந்ததும் தமிழை பார்த்து நம்ம பாரதி ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி கொஞ்சம் என்ன மன்னிச்சிருக்கீங்க, நான் உன்னை அடிக்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், அம்மா நான் அப்போவே எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா, என்னை கூட்டிகிட்டு போனால் அவங்க எனக்கு கார்ட்டூன் பிரியாணி சாக்லேட்டுன்னு நிறைய பார்த்து பண்ணாரு அப்படின்னதும், என்ன இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே சாரதமாவும் நினைச்சு உடைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பாரதி தமிழை தூங்க வச்சுட்டு நேராக ஆதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பாரதி, என்ன விஷயம் அப்படின்னு ஆதி கேட்டதும் உடனே சாரதமா வீட்டுக்கு ஆரம்பத்துலேருந்து பண்ண எல்லா பிரச்சனைகளையுமே ஒன்று விடாமல் பாரதி சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க ஆதி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தூரத்தில் இருந்தால் தான் அன்பு அதிகரிக்கும், பக்கத்தில் இருந்தால் 1000 பிரச்சனைகள் தான் வரும். நீங்கள் சொன்ன ஒரு காரணத்தால் தானே நான் நம்ம கண்ணனை இல்லாமல் பண்ண பார்த்தேன். இப்போ அவங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதையே ஒவ்வொன்றா குத்தி குத்தி காமிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஆதி சரி நீங்க சொல்றதைனா யோசிக்கிற பாரதி அப்படின்னதும் நம்ம பாரதியும் அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்கிற மாதிரி ஆதி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா, இந்த விஷயத்த பார்த்திக்கிட்டு பற்ற வச்சாதான் ஈஸியா நாம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னுட்டு தர்மலிங்கம் என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம பாரதியை பார்க்க வராங்க. பாரதி, யாருமே இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும். அதுக்கப்புறமா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னா, நம்ம தர்மலிங்கம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாம எப்படியாச்சும் சாரதா தான் தமிழை இப்படி பண்ணாங்கிற உண்மையை பாரதி கிட்ட வத்தி வச்சாதான் இன்னைக்கு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும் அப்படின்னுட்டு, பாரதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. சொல்லுங்க என்ன விஷயப்பா அப்படின்னதோ, நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ அதிர்ச்சியாகி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுமா அப்படின்னதும், என்னப்பா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. ஆமாம்மா, ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சியம்மா. முக்கியமா நம்ம தமிழ் பாப்பாவை கடத்திட்டு போனது வேற யாரும் கிடையாதுமா, உன் அத்தை சாரதாமா தான் அப்படின்னதும் பார்ட்டிக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பத்திரமா பார்த்து பிரியாணி சாக்லேட் நம்ம தமிழுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து காற்றுலாம் போட்டு இவ்வளோ பத்திரமா எந்த ஒரு கிறுக்கனும் பார்த்துப்பானா யோசிச்சு பாருமா. உன் குழந்தையே இல்லாம தூக்கிட்டு போக வச்சதே சாரதாமா தான் அப்படின்னதும் இந்த பக்கம் பாரதிக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. எதுக்கு அவங்க இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு பாரதி அந்த இடத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, உன் நிலைமை எனக்கு புரியுது, எல்லாம் உன்னால வந்ததுதான் அப்படின்னதும், என்னப்பா சொல்றீங்க? ஆமா, அவங்க ஆரம்பத்திலேயே வந்தப்போ கண்ணனி இப்படி அவசரப்பட்டு இல்லாம பண்ண முடிவெடுத்திருக்க கூடாது. ரெண்டாவது, அவங்க தமிழ் மேல இருக்கிற சொத்தெல்லாம் கண்ண பேர்ல எழுதுறப்போ அதுக்கு நீ சரின்னு சொல்லி தலையாட்டிருக்கணும். பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டாங்க இல்லையா, அந்த டைம் நாங்க ஃபாரின் போக மாட்டோம்னு நீ முடிவெடுத்திருக்கணும். இது எல்லாத்துக்கும் நீ அவங்களுக்கு தலையாட்டிருக்க. இன்னைக்கு நம்ம தமிழ் பாப்பாவை அவங்க ஆள் வச்சு இப்படி தூக்கிருக்க மாட்டாங்கம்மா. சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னதும், ஏப்பா அப்போ நான் பண்ணதெல்லாம் தப்பா, அவங்க இப்படி ஒன்றும் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சும் பார்க்கலப்பா. இன்னைக்கு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு நான் அவங்கள என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தர்மலிங்கம், இங்க பாருமா, இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா நான் எப்பவுமே உன்னை என் பொண்ணா தான் பாக்குறேன், என்னால சொல்லாம இருக்க முடியலம்மா, இந்த விஷயத்த யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னதும், இல்லப்பா இதை நான் சும்மா விட மாட்டேன், இப்பவே போய் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னுட்டு பாரதி போறாங்க. டே தர்மலிங்கம், என்ன அழகாடா நடிக்கிற, நீ சூப்பர்டா அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த